உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கரண்ட் வர இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. அது வரைக்கும் எப்படி பொறுமையா இருக்கிறது? ஆனா இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும்னா பொறுமையா இருந்துதானே ஆகணும். என்ன பண்றது? இருப்போம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ அடுத்து கரண்ட் வந்தோன்னே மோட்டர் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். அப்பா, என்னாச்சு ஜனனி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாத முகமா இப்படி பயத்தை அப்படி வச்ச மாதிரி இருக்கு. என்னாச்சு? சரி, உண்மையை சொல்லு. மலேசியாவில் நமக்குள்ள வச்சு இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? இல்லை, அப்படிலாம் எதுவும் நடக்கல. எதுவுமே நடக்கலையா? ஒரு டைட் ஹக், ஒரு கிஸ்? இல்லை, அதுவும் இல்லை. அப்படின்னா நீ சொல்றபடி பார்த்தா நான் ரொம்ப டீசென்டான லவரா இருந்திருக்கேன் போல இருக்கே. அப்படிதான். கரண்ட் வர இன்னும் 18 நிமிஷம் இருக்கு. இங்க நாம மட்டும்தான் இருக்கோம், வேற யாரும் இல்லை. ரெண்டு பேரும் தனியா தான் இருக்கோம். முதல்ல கத்தி யாரையாவது கதவை திறக்க சொல்லுங்க ப்ளீஸ். ஏன் ஜனனி ஏதோ மூணாவது மனுஷன்ட்ட பேசுற மாதிரி பேசுற? என்ன பார்த்தா உனக்கு யாரோ மாதிரி இருக்கா? அப்படிதான். அப்ப நீ மலேசியால பார்த்த சிவா மாதிரி நான் இங்க இல்ல, வேற மாதிரி இருக்கேன், அப்படித்தானே? ஆமா, அப்படிதான். ஏன் சொல்லணும்னா எனக்கும் நீ யாரோ ஒருத்தி மாதிரிதான் இருக்க. உன்னை நெருக்கமா என்னால ஃபீல் பண்ணவே முடியல சரணி. ஒருவேளை நமக்குள்ள ஏதாவது நடந்துச்சுன்னா நெருக்கம் தானா வரும். சீக்கிரம் வாங்க. என்னக்கா இது? காவேரி, என்னன்னு பாரு. ஏய், என்னடி கதவு பூட்டி இருக்கு? பூட்டிட்டாங்களா? போச்சா? அப்ப இனிமே இந்த ஜென்மத்துல உனக்கு சான்ஸே இல்லடி. வா, வந்த வழியிலேயே போயிடலாம். ஏய், ஏண்டி நீ வேற பீதிய கலப்புற? கதவை பூட்டிட்டா மட்டும் போதுமா? எல்லாமே நடந்துருமா? ஒருவேளை நடந்திருந்தா? ஏய், ஒருவேளை நடக்காம இருந்திருந்தா? ஏய் காவேரி, சும்மா இருடி. நம்ம இங்கே நின்னு பேசிட்டு இருக்காம அங்க போய் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒருத்தரை தான் முடிக்கலான்னு பார்த்தோம். இப்ப அவளே வந்து தானா தலையை கொடுத்துட்டாளே.
இது என்ன புது கதையா இருக்கு? நேரம் கட்ட நேரத்துல இவங்க எதுக்கு இங்க வராங்க? ஐயோ, சிவா ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் ஏய் விட்டுருங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ப்ளீஸ். ஜனனி, நான் உடைஞ்சு போயிடுவேன். என்னாச்சு ஜனனி? ஐம் யுவர் ஹஸ்பண்ட். என்கிட்ட ஏன் அப்படி பயப்படுற? ஏன் அப்படி கையெல்லாம் நடக்குது? அது அது ஒன்றும் இல்லை. நீங்க நீங்க ஹஸ்பண்ட் தான். ஆனா இப்போ வேண்டாம் ஜனனி, ப்ளீஸ். என்ன நீ? நான் ஏதோ உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி பயப்படுறேன். பயப்படாத, முதல்ல நீ ரிலாக்ஸ். என்ன ஜனனி, பயப்படாத முதல்ல நீ. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இப்ப பேசணும். அதுக்குள்ள ஏன் இப்படி பதற? நீ முதல்ல தயவு செஞ்சு ரிலாக்ஸ் ஆகும். ஜஸ்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஜனனி, உங்ககிட்ட எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நீ என் ஒய்ஃப் தான். இருந்தாலும் என்னால் அப்படி நினைக்கவே முடியல. அது ஏன்னு எனக்கு தெரியல. என்னால் உன்னை உண்மையை சொன்னா உன்னை நெருங்கவும் முடியல. ஏதோ ஒன்று தடுக்குது. ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு சரணி. உன்னை பார்க்கும்போதெல்லாம் ஏதோ சம்மந்தமே இல்லாம ஒரு ஃபீல் வருது. அப்ப நம்ம பிரிஞ்சிடலாமா? பிரிஞ்சிடலாம். ஏன் அவசரப்படாத. அம்மா கூட என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு மலேசியால யாருமே இல்லையாமே. அதை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நானே அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ பிரிஞ்சிடலாம். சரி, நீயே சொல்லு, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணணும்? முதல்ல இப்படி பதறத நிப்பாட்டு. சரி, நம்ம 2 பேரும் லவ் பண்ணிருக்கோம், கரெக்டா? ஆமா. ஓகே. ஆனா எனக்கு அது ஞாபகத்திலே இல்லை. நம்ம கல்யாணமும் பண்ணியிருக்கோம், அதுவும் சுத்தமா எனக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகத்துல இல்லாத ஒன்ன நெருங்க என்னால முடியல. தன்னை ஞாபகத்துல வச்சுக்காத ஒரு கணவனை நெருங்க ஒன்னாலையும் முடியல. உண்மைதான். இந்த ஊரை பொறுத்தவரை நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் அந்த ஃபீல் உனக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. உண்மைதான். அதுக்காக நீ சொன்ன மாதிரி நாம இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுலாம். தேங்க்ஸ். தேங்க்யூ சிவா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சிவா. தேங்க்யூ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.